மாநிலம் கோழிக்கோட்டில் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்புலன்ஸ் டிரான்ஸ்பார்மர் மீது மோதியதில் தீப்பிடித்து எரிந்து நோயாளி உடல் கருகி உயிரிழந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி சொல்ல கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலம் கோழிக்கோடில் இருக்க நாதாபுரத்தை சேர்ந்த சுலக்ஷனா வயது 57. இவங்க பாத்தீங்கன்னா மலப்பார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிறுநீரக கோளாறு காரணமாக ஒரு வாரத்துக்கு மேல சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில இவருக்கு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுள்ள அதே கோழிக்கோட்டில் இருக்க மிம்ஸ் மருத்துவமனையில இந்த சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஆம்புலன்ஸ் மூலமா மலப்பார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மிம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது மிம்ஸ் மருத்துவமனை அருகே போறப்ப பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இழந்து, அதாவது டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள இபி டிரான்ஸ்ஃபார்ம் மேல மோதிடுச்சு. மோதின உடனேயும் ஆம்புலன்ஸ் கவிழ்ந்தது மட்டும் இல்லாம தீப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் நோயாளி, அவங்களுடைய உதவியாளர் மற்றும் கணவர் எல்லாமே தப்பிச்சு வெளியில வந்த சூழ்நிலையில, அதாவது தீக்காயங்களுடன் தப்பிச்சு வந்த சூழ்நிலையில நோயாளி சுலக்ஷனா மட்டும் வெளியில வர முடியாம உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க நோயாளியா இருக்கிறதுனால அங்க ஏற்கனவே ஆம்புலன்ஸ் வர்றப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. அப்ப வெளியே வர முடியாததுனால தீ மலமலன்னு பிடிச்சு எரிய ஆரம்பிச்சோன்னா உள்ளேயே கருகிட்டாங்க. அப்போ தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் அந்த தீயை அணைச்சு காப்பாத்தி பாக்குறப்போ உடல் கருகி அவங்க அந்த இடத்திலேயே உயிர் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம டிரைவர் மற்றும் அவருடைய கணவர், செவிலியர் போன்றவங்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து, அதாவது இந்த விபத்து குறித்து பாத்தீங்கன்னா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.